ஒரு விதத்துல அவர் சொல்றது கரெக்ட்னாலும் இந்த நேரத்துல நாம தானே சுப்புவுக்கு ஆறுதலா இருந்தாகணும். எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். நான் சொல்லல பாரு, சுப்பு பத்தி பேசினாலே இவர் டான்னு வந்து நின்னுடுவாரு. இத பத்தி புலம்பிட்டாலும் என் மனசு நார்மல் ஆக மாட்டேங்குது. புலம்புறதெல்லாம் பத்தாதா? இன்னும் மிச்சம் வச்சிருக்கியா? ஆமாங்க இருக்கு. எல்லார் மேலயும் கோவம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. ஏன் அந்த கடவுள் மேலயும் எனக்கு கோவமா வருதுங்க. கடவுள்னு ஒருத்தர் உண்மையாவே இருக்காரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமே வருது. அடி பாவி, எனக்கு இப்பதான் கடவுள் நம்பிக்கையே ஜாஸ்தியா இருக்கு. இது தெரியுமா உனக்கு? அதான் என் மருமக சொன்னாலே, அந்த சுப்புவோட குழந்தை செத்துதான் பிறக்கும்னு எவ்வளவு தெளிவா ஆணித்தரமா சொல்லியிருக்கா. அதானே இப்ப நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் கடவுள் நம்பிக்கை இல்லாம எப்படி போவோம்? கடவுள்னு ஒரு சக்தி கண்டிப்பா இருக்கு. நமக்கு மேல உட்கார்ந்துகிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க செய்யற பாவத்துக்கு கூலிய அளந்து அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல கோமதி. தயவு செஞ்சு சுப்பு விஷயமா இனிமே எதுவும் பேசாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் எதிலையாவது பேசாம இருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, பேசாதீங்க. கண்டிப்பா பேசுவேன் கோமதி, பேசிதான் தீரணும். உனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு எடுத்து சொன்னாதான் உனக்கும் புரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, அந்த சுப்பு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கா, எவ்வளோ சாமர்த்தியமா நம்ம யாருக்குமே தெரியாம வில்லத்தனம் மட்டுமே பண்ணிட்டு இருந்திருக்கா. பத்தாத குறைக்கு நான் ரொம்ப நல்லவ, உலக உத்தமன்னு நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சிருக்கா. காயத்ரி தான் தப்பானவன் நினைச்சிட்டுமே கோமதி. இந்த பாவத்தை எந்த கங்கையில போய் குளிச்சு கழுவ போறோன்னே தெரியல. போதும் மாமா, நீங்க என்ன பத்தி உயர்வாவும் சொல்ல வேணாம், சுப்புவை பத்தி தாழ்வாவும் பேச வேணாம். இது கஷ்ட நேரம் மாமா. எல்லாருக்குமே ஏதோ ஒரு அளவுக்கு கஷ்டம் இருக்கும். முடிஞ்சா அந்த கஷ்டத்துக்கு நாம மருந்தா இருப்போம். இல்லனா பேசாம போயிடுறதுதான் நல்லதுன்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேமா, ஆனா மனசுல பட்டத சொல்லணும்னு தான் தோணுது. இத பாரு, இவள அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்? அந்த சுப்பு என்ன உத்தமையா? ஒன்னா நம்பர் ஃப்ராட், கிரிமினல். அவ குழந்தை செத்து போச்சுன்னா அது அவ தலையெழுத்து. ஆண்டவன் கரெக்டா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சிருக்கான். நினைச்சு பார் கோமதி, இத்தனை நாளா அவ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் எந்த பலனும் கிடைக்கல. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. நம்மள ஏமாத்துனது கூட நமக்கு தெரியாம நாம முட்டாளாவே இருந்திருக்கோம். அதான் சேர்த்து வச்சே ஆண்டவன் இன்னைக்கு அவளுக்கு மொத்தமா கூலி கொடுத்திருக்கான். இதுக்கு மேல அவளுக்கு ஒரு பாடம் வேணுமா? இப்ப வாச்சும் அவ திருந்தலன்னு வச்சுக்க, இந்த ஜென்மத்துல அவளுக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஐயோ அழாதீங்க. ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அழாதன்னு சொன்னா புரியாது உனக்கு? முடியலங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. தப்பான ஒருத்திக்காக நீ பரிதாபப்பட்டனா உனக்குள்ளயும் தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும். தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்க வச்சிடாத. போ, போய் வேலையை பாரு. அத்தை, தயவு செஞ்சு அழாதீங்க. பாத்தியாமா எப்படி பேசிட்டு போறாரு பாத்தியா? நான் சுப்புவை பார்க்கணும். நான் சண்டை போடுறதுக்கோ அவளை திட்டுறதுக்கோ வரலங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது என்னால எப்படி வந்து பார்க்காம இருக்க முடியும்? நீங்க என்ன திட்டுவீங்க, வெளியே போன்னு சொல்லுவீங்க. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். ஒரே நிமிஷம், நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன். போ,
ஏண்டி இப்படி எல்லாம்? என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானடி இருந்த. நீ, நான், காயத்ரி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா எவ்வளவு பாசத்தோட இருந்தோம். ஏண்டி நீ மட்டும் இப்படி திசை மாறி போயிட்ட? உன் குழந்தை செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டப்போ துடிச்சு போயிட்டேன்டி. ஆனா சட்டுன்னு மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இதுதான்னு தோணுச்சு. என்னடா இப்படி பேசுறாலே நினைக்காத சுப்பு. மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றேன். பாத்து பரவாயில்ல. தப்பில்ல ரேணுகா, நீ மட்டும்தான் பாக்கி. மிச்சம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்ப நீயும் சொல்லிருக்க, அவ்வளவுதான். நான் பண்ண பாவம் என் குழந்தை தலையில விடிஞ்சது, அதானே? கேட்டுட்டேன், நிறையவே கேட்டுட்டேன். என் அண்ணன் அண்ணின்னு ஆரம்பிச்சு ஒருத்தர் மிச்சம் இல்லாம எல்லாரும் சொல்லி முடிச்ச விஷயத்தான் இப்ப நீயும் சொல்லிருக்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. என்னடி இப்படி பேசுற? நீ ஒழுங்கா இருந்திருக்க கூடாதா? பாவண்டி காயத்ரி, அவ என்ன பண்ணா? ஏன் இப்படி செஞ்ச? அவளுக்கு நீ செஞ்ச பாவம்லாம் இன்னைக்கு உன் குழந்தையோட உசுர பறிச்சிருக்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எல்லாருமே சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு உனக்கு புரியலையா? எனக்கு அது அவசியம்னு தோணல. இது நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான். இது தாண்டி என்ன காரணம், நான் என்ன தப்பு பண்ண, அவ என்ன தப்பு பண்ணா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒருவேளை என் குழந்தை இல்லாம போனா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கு. நான் அழக்கூடாது, நில குலைஞ்சு போக கூடாதுன்னு ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப கூட அழுக வராம இல்ல. நான் பெருசா உடைஞ்சு போகல. எப்படி எப்படி முடியும்? முடியுதே. நாம எதை விரும்புறோம், எதுக்கு ஆசைப்படுறோம், எது நம்மளோட லட்சியம் அப்படிங்கறதுல தெளிவா இருந்துட்டா ஏமாற்றம் பெருசா இருக்காது. அது உனக்கு தெரியுமா? என்னோட வாழ்க்கையில லட்சியம்னு ஒண்ணு, நோக்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது சூர்யாவோட வாழ்றது மட்டும்தான். எனக்கு இந்த குழந்தைங்கிறது ஒரு இலவச இணைப்பு மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அடி பாவி! என்ன அடிப்பாவி? நான் பிராக்டிக்கலா தான் யோசிக்கிறேன், பிராக்டிக்கலா தான் பேசுறேன். கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்குங்கிறது நேச்சர். எனக்கு இப்ப பிறக்கல, அவ்வளவுதானே. அப்படி எடுத்துட்டு போறேன். ஒருவேளை இந்த குழந்தை இருந்திருந்ததுன்னா எனக்கு என் குழந்தை இருக்கு, எனக்கு என் குழந்தை போதும்னு என் மனசு திருப்தி அடைஞ்சிருக்கும். இப்ப அதுவும் இல்லைங்கிறதுனால எனக்கு சூர்யா தான் வேணுங்கிற தாட் அது இன்னும் அதிகமாயிடுச்சு. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிவில வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டீஸ்க்கு இல்லையே. இதோ பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா? வேணா சுப்பு, நீ தப்பா யோசிக்கிற, தப்பா மட்டுமே யோசிக்கிற. இல்ல, ரொம்ப தெளிவா கரெக்டா யோசிக்கிற. எல்லாருக்கும் மனசுக்குள்ள பாசம்னு ஒண்ணு இருக்கும். அதை காட்டணும், அதை காட்டுறதுக்கு யாராவது வேணும். என் குழந்தை இருந்திருந்தா என் பாசம் அது மேல நோக்கி போயிருக்கும். அதெல்லாம் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. என் பாசத்தை காட்டுறதுக்காகவாது என் சூர்யா எனக்கு தேவைப்படுறாரு. அது எப்படி நீ தப்புன்னு சொல்லுவ? உன்னை போய் கேக்குறேன் பாரு. நீயா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன,
நான் இப்ப ஆசைப்படுறது தப்புன்னு இந்த உலகத்துக்கு தோணும். பரவாயில்ல, நான் என்ன தேதிக்கிட்டேன். எல்லாத்துக்குமே தயாராயிட்டேன். சூர்யாவோட வாழணுங்கிற வெறி முன்ன விட இன்னைக்கு இப்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. நான் விட போறதில்ல. என் உடம்புல கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். ஜெயிச்சேன்னா அது எனக்கு கடவுள் கொடுக்கிற பரிசு. தோத்து போய் செத்து போனாலும் முயற்சி பண்ணி செத்தேன்னு ஒரு திருப்தியாவது எனக்கு இருக்கும்ல, அது போதும் எனக்கு. இவ்வளவுதான் இந்த சுப்பு. என்னங்க என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுபுவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சுபுவை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு? நீ போயிட்டு வாயேன். ஏங்க என்ன மாதிரி சூழ்நிலையில அவ இருக்கா? இப்பதாங்க நம்ம பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கணும். இப்படி பேசினா என்னங்க அர்த்தம்? இதோ பாரு, சுபு மேல உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாசங்கிறது வேற. மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவ யாரு எப்படிப்பட்டவன்றது வேற. தேவையில்லாம என் வாயை கிளறாத. நீ போயிட்டு வா. உன்னை நான் போக வேண்டான்னு சொல்லவே இல்லை. என்ன கூப்பிடாதான்னு மட்டும்தான் சொல்றேன். நீங்க கிட்ட போங்க. முதல்ல உங்க போனை கொடுங்க. ஏன்? போனை கொடுங்க. என்னோடதுல பேலன்ஸ் இல்ல. அவங்க அன்னிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்தா. ஹலோ அக்கா, வனிதா தான் பேசுறேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ஓ அப்படியா? சரி, நான் இப்ப அங்கதான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன். சரிக்கா. என்னங்க இது? நீங்க எதுக்கு ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏய், என்ன கேள்வி இதெல்லாம்? சுரேஷ்க்கு ட்ரை பண்ணிருப்பேன். அவர் நம்பர் கிடைக்காம ரேணுகாக்கு பண்ணிருப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னமோ சரியில்லைங்க. சுரேஷ்க்கு லைன் கிடைக்கலனா திரும்பவும் அவருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணணும். அது என்ன, அவரோட வைஃப்க்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்காரர்கிட்ட கொடுன்னு சொல்றது? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதோ பாரு வனிதா, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு யோசிச்சு ஒரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்க என்னால முடியாது. சுரேஷ் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர். பேசணும்னு நினைச்சனா அடுத்த செகண்டே பேசி ஆகணும். யாருக்கு பண்ற, ஏன் பண்ற, எதனால பண்றலாம் கேட்டுட்டு இருக்காத. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. அவருக்கு போன் கிடைக்கலனா தண்டபாணிக்கு போன் பண்ணி உன் முதலாளி கிட்ட போனை கொடுன்னு சொல்றது, இல்ல அவரை போன் பண்ண சொல்லுன்னு சொல்றது. ஏன் அவர் வைஃப்க்கு ஏன் போன் பண்றீங்க? ஏன் அவர் அம்மாவுக்கு போன் பண்ண வேண்டியது தானே? அரஞ்சனா பாரு, என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இது பாரு, அர்த்தம் இல்லாம நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல என் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ தலையிடுறதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை நீ மாத்திக்க முடியலனாக்கா நம்ம 2 பேருக்குள்ள சரி வராம போயிடும். ஓ அப்படியே போது சங்கதி. வர அந்த ரேணுகாவை கூப்பிட்டு வச்சு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாதான் சரியா வரும். டேய், நீ என்ன கேட்க போற அவகிட்ட? ஏன் நான் என்ன கேட்ட உங்களுக்கு என்ன? நான் அவகிட்ட பேசிதாங்க அவன். கண்டிப்பா நான் பேசத்தான் போறேன். வீட்டுக்கே வர வச்சு பேசுறேன். உங்களையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டு. இந்தாங்க. ஹலோ. ஹாய் ரேணுகா.
நான் விமல் பேசுறேன். ஆ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வனிதா சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ ஃப்ரீயா இருக்கியா? நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? என்ன பார்க்கணுமா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல. வனிதா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன காரணம்னு அவகிட்ட தான் கேட்கணும். இல்ல அது வந்து வீட்டுக்கு 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 வேண்டாமே. அப்போ நோ ப்ராப்ளம், நீ கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துரு. இல்ல இல்ல இப்ப என்னால முடியாது. சரி, அதனால தான் சொல்கிறேன், நாங்களே உன் வீட்டுக்கு வந்துடுறோம். ஒன்று நாங்கள் அங்கே வர ஓகே சொல்லு, இல்லை நீ இங்கே கிளம்பி வரணும். ரெண்டுல உனக்கு எது ஓகேன்னு சொன்னேன்னா அது மாதிரி நடந்துக்கலாம். சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். தட்ஸ் குட், வந்துரு, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. சூர்யா, வாங்க சார், உட்காருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? மிஸ்டர் சூர்யா, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். அந்த வரதன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? ஐ எம் சாரி சூர்யா, அவன் தப்பிச்சிட்டாங்கிறது உண்மை. எப்படி தப்பிச்சான், யார் ஹெல்ப் பண்ணாங்க, எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா, இதெல்லாம் இனிமேதான் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு எல்லாத்தையும் விட முக்கியம்னு நான் நினைச்சது உங்களோட பாதுகாப்பு. ஜெயில இருந்து தப்பிச்சிருக்க வரதன் நிச்சயமா உங்களை பழிவாங்க நினைப்பா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? டேய், இப்ப என்னடா பண்றது? ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நான் தான் அப்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னனா இல்லையா? பத்தாததுக்கு இவன் வேற கை நீட்டி அவனை அடிச்சிட்டான். அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. என்ன சார், அந்த வரதை என்ன தாக்கிடுவானே நீங்க பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க சார், அவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல சூர்யா, அப்படி நினைக்காதீங்க. வரத லேஸ்பட்ட கிரிமினல் இல்ல. உங்களை பழி வாங்கணுங்கிற முடிவோட தான் அன்னைக்கு அவன் உங்க வீட்டுக்கே வந்திருக்கான். வந்த நேரத்துல அவன் அரெஸ்ட் ஆவான்னு நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டான். அன்னைக்கு அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு உங்க வைஃப் காயத்ரி தான் காரணம். அவங்க 2 பேர் மேலையும் அவன் கொலை வெறியில இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவன் முதல்ல உங்க கணக்கை தான் தீக்கணும்னு நினைப்பான். இப்ப நீங்க எச்சரிக்கை இருந்துதான் ஆகணும். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு போலீஸ் செக்யூரிட்டி போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சூர்யா பாதுகாப்பா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதும் அதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றதும் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். அதே சமயத்துல தப்பிச்சு போன வரதனை மறுபடியும் தேடி பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கோம் சார். அப்படியெல்லாம் அவனை ஈஸியா விட்டுற மாட்டோம். எவ்வளவு பாடுபட்டு அவனை பிடிச்சிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளவு சுலபமா அவனை தப்பிக்க விட்டு நிம்மதியா வாழ்றதுக்கோ திரும்பவும் தொழில் பண்றதுக்கோ நாங்க கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டோம். எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்கோம். சூர்யா இப்ப எச்சரிக்கையாவும் பாதுகாப்பாவும் இருக்க வேண்டியது அவசியம்னு தோணுதுனாலதான் நானே வந்து சொல்றேன். டேக் கேர் சூர்யா, நான் வரேன். ஐயோ, என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுங்க. அடுத்தடுத்து நம்ம வீட்டுல தப்பாவே ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? நீ புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ. கொஞ்சம் அமைதியா இரு. மனுஷனை கொஞ்சம் யோசிக்க விடு. மாமா, சூர்யாவை அவனால ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. இத நான் குருட்டுத்தனமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா
மனசறிஞ்சு தப்பு செய்யறவங்களுக்கு தான் தண்டனைன்னு ஒண்ணு இருக்கும். சூர்யா என்ன மாமா தப்பு பண்ணிருக்காரு? நீ சொல்றது நியாயம்தாம்மா. ஆனா நியாய தர்மம் பாக்குறதுக்கோ தப்பு சரின்னு பிரிச்சு யோசிக்கிறதுக்கோ ஒரு கெட்டவனால முடியாது பாரு. இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி சூர்யாவை அவன் பழிவாங்க நினைச்சான்னா அவன் அளவுல அது நியாயமானதா தான் இருக்கும். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கிறதுனா என்னங்க? வீட்டு கதவை பூட்டிட்டு உள்ளேயே உட்காந்துருக்க சொல்றீங்களா? இத பாருங்க, நான் எப்பயும் போலதான் இருப்பேன். நான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். எவனோ ஒருத்தன் எப்போ தாக்க போறதுக்கா நான்லாம் ஒண்ணு 24 மணி நேரம் பயந்து இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியாது. டேய் சூர்யா, அவசரப்படாதடா. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொன்ன கேப்பியா? ஏலகிரியில என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட வீடு இருக்கு. நீயும் காயத்ரியும் கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்தீங்கன்னா அந்த வரதன் கண்ணில் படாம இருப்பீங்க. அதுக்குள்ள அவனை போலீஸ் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடும். அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்துடலாம்டா. நீ என்னடா சொல்ற?